ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா 90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்வீட் ரெசிபி மேங்கோ பார் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேங்கோ பார் ரெசிபி வந்து மோஸ்ட்லி நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ வந்து அதெல்லாம் அந்தளவுக்கு விற்கிதா என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து ரொம்பவே ஈஸியான சிம்பிளான செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆகாது, சீக்கிரம் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்றதை வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மாம்பழம் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பெரிய சைஸ் மாம்பழம் எடுக்கிறீங்கன்னா ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க. அதுவே வந்து ஒரு 4-5 பீஸ் வந்து வரும் நம்ம ரோல் பண்ணுறதுக்கு. அப்படி வந்து நிறையா வேணும்னா 2 மாங்காய் சேர்த்து எடுத்துக்கோங்க. சின்ன மாங்காய் இருந்தால் ஒரு 4-5 மாங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து பெரிய சைஸ் மாம்பழம் வந்து 2 எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம தோலை மட்டும் விட்டுட்டு சின்ன சின்னதாக வந்து பீஸ் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்கூப் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி மிக்சியில் வந்து ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கிரைண்டாகவும் ஆகும். ஸோ வந்து நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே கட் பண்ணுவேன். இதே மாதிரியே நீங்களும் கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாத்தையும் வந்து இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அந்த பல்ப்பு ஃபுல்லாமே வந்து அந்த தோல்லேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த மாங்காய் கொட்டை மேலே இருக்கிற பல்ப்பெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அதே மேலேயே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கு அதுக்கப்புறம் தோலில் இருக்கிறதெல்லாம் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தோலில் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொட்டை மேலேயும் நான் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து சுரண்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழத்தோட பல்ப் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, நார்மலாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிடவே கூடாது. ஏன்னா வந்து இது நம்ம கெட்டியாக தான் ஆக்க போகிறோம், தண்ணி எதுவுமே படவே கூடாது. ஸோ வந்து நான் தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதிலே நிறையா மாய்ஸ்சர் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் வந்து இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து இதை கிண்டி விட்டுட்டே இருங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கெட்டியாகும். இப்போ வந்து நல்லா கெட்டியாகிற ஸ்டேஜில் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வேணான்னு நினச்சிங்கன்னா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்காங்க. அப்படி வந்து உங்களுக்கு சர்க்கரை வேணான்னு நினச்சிங்கன்னா வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து நார்மல் நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அந்த சுகர் டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேங்கோவே வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். நல்லா அந்த கிளாஸி டெக்ஸ்சர் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா வந்துடும். அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் நெய் இல்லைனா ஆயில் இதில் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இல்லைனா பட்டர். அதை வந்து பிளேட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் கையில் கூட தடவலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேங்கோவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கரண்டியை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கை வச்சு பண்ணாதீங்க, கரண்டி வச்சு பண்ணுங்கள். அப்படின்னா தான் பிசு பிசுன்னு ஒட்டாது. இதில் வந்து நிறைய பேர் வந்து சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சாட் மசாலா இல்லைனா வந்து சீரகத்தூள் இதெல்லாம் கூட ஆட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிக்காது. அதனால் வந்து நான் இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு அப்படி வேணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து காரம் வந்து ஸ்வீட்டோட மிக்ஸ் ஆனால் பிடிக்காது. ஸோ வந்து இதில் ஆட் பண்ணலை. அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெயிலில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய விடணும். வெயிலில் வந்து நீங்கள் ஒரு நாள் நல்லா காய வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதம் வந்து கொஞ்சம் நல்லா இஞ்சிரும். அதுக்கப்புறம் ஃபேனில் வந்து நார்மலாக வந்து ஒரு 2லேருந்து 3 நாள் வந்து நல்லா காய வச்சு எடுத்துருங்க. மொத்தமாக நீங்கள் வெயிலில் வச்சிட்டிங்கனாலும் அந்த சுகர் வந்து அப்படியே கட்டியாக ஆரம்பிச்சிரும். ஸோ வந்து பார்க்க நல்லா இருக்காது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நாள் மட்டும் வெயிலில் வச்சுட்டு அடுத்து ஒரு 2-3 நாள் வந்து ஃபேன்லேயே வந்து நல்லா உணர விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து சைடில் லைட்டாக வந்து எடுத்து விட்டுட்டு அதை நல்லா மெதுவாக இந்த மாதிரி சுற்றி எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா நல்லா வந்து கிளாஸி ஷீட் மாதிரி நல்லா உங்களுக்கு வரும். அழகாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஷைனிங்காக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து அந்த ஷீட்டை வந்து நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே நார்மலாக வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் மாதிரி நல்லா வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து நீங்கள் ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை ரெக்டாங்கிளாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ரோல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும் நான் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தடிமனாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் கெட்டியாக ஊற்றிருக்கணும். அப்படி ஊற்றினாலும் நல்லா தான் வரும். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தின்னாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளேட் கொஞ்சம் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து மேங்கோவை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கண்ணாடியாக ஸ்ப்ரெட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நல்லா மெல்லிசாக அழகாக வரும். எனக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணுன்றதுக்காக நான் இப்படி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் நான் ரோல் பண்ணியிருக்கேன். அப்படி வந்து உங்களுக்கு வந்து பீஸ் மாதிரி வேணும்னா நீங்கள் இதை அப்படியே வந்து டேரெக்டாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே நீட்டாக வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் சுகர் வந்து பவுடர் வந்து மேலே டஸ்ட் பண்ணி விடுறதுனாலும் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப அதிகமாக சுகர் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ வந்து நான் அதை ஆட் பண்ணலை. அப்படி வந்து உங்களுக்கு வேணும்னா சர்க்கரையை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அது மேலே சல்லடையை வச்சு நல்லா வந்து சளிச்சு விட்டுட்டிங்கன்னா வெள்ளை கலரில் அந்த மாதிரி வந்து பவுடராக இருக்கும். அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த மேங்கோ பார் ரெசிபி வந்து நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லைனா கண்டெய்னரில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 2 monthsக்கு வந்து ஃப்ரீசரில் வச்சா கூட நல்லா தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக வெளியில் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர் போட்டு வைங்க. அப்படியே வந்து ட்ரையாக ஓப்பனாக விட்டுறாதீங்க, ரொம்ப காஞ்சு போயிடும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்து கண்டெய்னரில் நல்லா வந்து டைட்டாக மூடி வச்சுருங்க, கெட்டு போகாமல் இருக்கும். 1 month வரைக்கும் நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா ஒரு 2 months கூட நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.